பக்கம் அரசிங்கிறதுனாலதான் இந்த வேகம் உள்ள இருந்து வந்துச்சோ? இது அரசிங்கிறதுனால வந்த வேகம் இல்ல, அநியாயத்தை அழிக்கணுங்கிற வேகம். அவதாரங்களே எனக்கு பிடிச்ச அவதாரம் கல்கி அவதாரம் தான். இப்ப நான் அந்த அவதாரம் தான் எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியை அழிக்கிறதே அநியாயத்தை அழிக்கிற மாதிரி. நீ எந்த அவதாரம் எடுத்தாலும் என்ன அழிக்க முடியாது. என்ன கேஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கொண்டாடுறீங்க. நீ அநியாயத்தை அழிக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸ் எடுக்கல, என்ன அழிக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன அழிக்க நினைச்சு எல்லாருமே அழிஞ்சு போயிருக்காங்க. பாவம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது ஆணவத்துல சொல்லல, எனக்கு அந்த ஆண்டவனோட துணை இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீ சட்டம் படிச்சவன், நான் சட்டத்தோட கூட சேர்ந்து தர்மமும் படிச்சவன். தர்மம் தோத்ததா சரித்திரமே இல்ல, என்னைக்குமே தர்மத்துக்கு தலைகுணமும் இல்லை. அரசி, நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? எந்த சலசலப்புக்கும் பயப்படாத ஒரு பணம் காட்டுற நரி. ஏற்கனவே இந்த நரி ஒரு முறை என்கிட்ட தோத்துருக்கே. நரியோட குணம் தெரியும்ல, அது பதுங்கிதான் பாயும், பயங்கரமான தந்திரசாலி. அது மாதிரிதான் நானும். எடுத்த எடுப்புல எகிரி அடிச்சேன்னா அநீதியை அழிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அநீதியை கொஞ்ச நாள் ஆட விட்டு தான் அழிப்பேன். அப்பதான் ஆட்டம் போட்டவங்களோட கொட்டம் அடியோடு அடங்கும். நான் அடங்க மாட்டேன். கோர்ட்ல உங்களுக்கு எதிரா என்னென்ன அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை அஸ்திரங்களையும் எதிர்கொள்ற சக்தி எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணும் மறந்துடாத திலகா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். என்ன பாக்குற? மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு பதிலா கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்திருந்தா யுத்தம் ஒரே நாள்ல முடிச்சிருக்கும். ஆனா கிருஷ்ணன் அப்படி ஏன் செய்யலன்னு தெரியுமா? துரியோதரனோட முழு துரோகமும் வெளியே தெரியணுமே, அதுக்காகத்தான். பாண்டவர்களுக்கு பின்னாடி நின்னு கிருஷ்ணன் காத்திருந்து அழிச்சார். இந்த அரசியும் அப்படித்தான் பொறுமையா காத்திருக்கேன். நீ செஞ்ச துரோகம் இந்த ஊர் உலகத்துக்கு முழுசா தெரியாம போயிடக்கூடாதுல்ல. அது தெரியணும். தெரியும், தெரிய வைப்ப.